ஹாய் விவேஷ். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். சம்பவம் சொல்கிறத விட நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். லாஸ்ட்டாக டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை எல்லோரும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த படத்து ஓப்பனிங்கில் ஒரு சீன் வரும். என்ன சீன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தண்டனைக்கான அதான் நம்ம தப்பு பண்ணுறோம், அந்த தப்புக்கான தண்டனை உண்டு. அது உடனே கிடைக்கலாம், இல்லை தள்ளி கூட போகலாம். அதான் அந்த படத்தோட அந்த வசனம். நம்ம செய்த தவறுக்கான தண்டனை தள்ளி போகும், அவ்வளோதான். ஆனால் தண்டனை உறுதி. புரியுதுங்களா? அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசை இருக்குது தெரியுங்களா? நார்மலி அமாவாசையில் போய் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலன்னா கூட இந்த 3 அமாவாசையில் போய் நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கான கர்மா குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கர்மாங்கிறது என்னென்னா, முன்னோர்கள் செய்த பாவப்பலன்கள் நம்மளை சார்ந்திருக்கும். அப்போ இந்த தர்ப்பணம் கொடுக்குறப்ப அந்த கர்மா குறையும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நடைமுறை வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னாக்க, நம்ம செய்கிற தப்பை குறைச்சிக்கணும். நம்ம கூட்டிக்கிட்டே போனோம் அப்படின்னாக்கா அந்த கர்மாவோட இந்த கர்மாவும் ஆடாகிட்டு இருக்கும். உடனே இந்த கர்மா உடனே உங்களுக்கு வேலை செஞ்சாலும் செய்யும் சில பேருக்கு. இல்லை அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவிகள், உங்களுடைய கணவன்மார்கள், அவங்களுக்கு அது நடக்கும். ஸோ இந்த நடைமுறை வாழ்க்கையில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவறுகளே செய்யாமல் நடந்துக்கணும். அது எப்படிங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தவறாமல் செய்யாமல் இருக்க முடியுமா அப்படின்னாக்கா முடியும். ஆனால் சின்ன சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் தவறு செய்யாமல் இருந்தால் போதும். பெரிய தவறுன்னு ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம கரெக்டாக பண்ணணும். சின்ன சின்ன விஷயம்னா நீ எதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பேசுகிறாருன்னா அவர்கிட்ட விலகி போகலாம். அதனால் ஒரு பிடிக்காத விஷயம் பேசுகிறாருங்கிறக்காண்டி அவர்கிட்ட மூஞ்ச கட்டக்கூடாது. என்றைக்கும் நம்ம ஒருத்தர் பேசினாங்கன்னா அவங்கள்ட்ட ஸ்மைலிங்கோட தான் பேசணும். ஓகேங்களா? ஒருத்தர் வழியை மறைச்சிட்டு நிற்கிறாருன்னா பொலைட்டாக போயிட்டு அவங்கள நவுந்துக்குங்கன்னு சொல்லலாம். அவங்ககிட்ட நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ பஸ்ஸில் உட்காந்துருக்கோம், ஒருத்தவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் மாறி உட்காந்துக்கிறீங்களா, நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் பெரிய விஷயமா நீங்கள் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பாவங்கள் போய் ஆடாகும். இந்த நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டாட்டா ஆகி அது பெரிய பாவத்தில் போய் உட்காரும். நம்ம பெருசாக கொலை பண்ணால் தான் பாவமா, கற்பழிச்சா தான் பாவமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நாம் ஒருத்தர் என்ன பண்ணுறது, முகத்துக்கு பின்னாடி பேசுகிறது, அவதூறாக பேசுகிறது, இல்லாத பொருளாத சேர்த்து கட்டி பேசுகிறது, இது எல்லாமே பாவங்களில் தான் சேரும். புரியுதுங்க? ஒருத்தரை பற்றி பேசுங்க, பின்னாடி பேசுகிறதா இருந்தால் அவருடைய நிறைய மட்டும்தான் பேசணுமே தவிர குறைய அவர் இருக்கிறப்ப தான் பேசணும். அவர் என்னன்னாலும் உங்களை பண்ணிட்டு போகணும். ஆனால் அவர் உங்களோட பேசாமல் கூட போகட்டும். ஆனால் குறைய அவங்க முன்னாடி தான் பேசணும், நிறையா அவங்க பின்னாடி பேசணும். ரொம்ப சொல்கிறேன், நம்ம செஞ்ச பாவத்தை கூட்டிக்கக்கூடாது தவிர கழிச்சிக்கணும். உடனே நம்ம போயிட்டு நிறைய பேர் பார்க்குறது உண்டு. இந்த யூடியூப்லலாம் இந்த நாய்க்கு பிஸ்கட் வச்சா, காக்காவுக்கு சோறு வச்சா, இந்த மாதிரி பிராணிகளுக்கெல்லாம் நம்ம பண்ண நம்ம பாவம் குறையும் அப்படின்பாங்க. நல்லா கேட்டுங்க. அதையே நம்ம அப்படி பண்ணிக்கிட்டு நம்ம செய்கிறத கரெக்டாக செஞ்சுட்டு நம்ம ஏன் அதுக்கு போய் அவங்களுக்கு வைங்க, அது வேணும்னு சொல்லிட்டு அது முன்னோர்கள் கர்மாவோட கழிச்சிட்டு இருக்கும். அந்த பிராணிகளுக்கு நம்ம புறாவுக்கு இரை போடுறதுனால, கோழிக்கு தீவனம் போடுறதுனால, மாட்டுக்கு கீரை கொடுக்கறதுனாலலாம் முன்னோர்கள் செய்த முன்னோர்கள் மூலமாக நமக்கு கர்மா குறையும். ஆனால் உங்களுடைய கர்மா குறையணும்னா உங்கள் தவறுகளையும் நம்ம தவறுகளை திருத்திக்கணும். கூடுமான வரைக்கும் நம்ம தவறு செய்யாமல் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்க ட்ரை பண்ணணும். அதனால தான் அன்பே சிவம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ எல்லாருக்கிட்டையும் நம்ம அன்பாக இருப்போம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ட்ரை பண்ணணும். திரும்பவும் சொல்கிறேன், இது சின்ன விஷயம் தானே, இதில் என்ன ஆகிட போகுது அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதாவது இப்போவும் சொல்கிறேன், தவறு ஒன்று தான். நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம தண்டனை கிடைக்காம போகாது, கொஞ்சம் தள்ளி போகிறது தான். அது உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை உங்களுக்கு பின்னாடி வர சந்ததி கிடைக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அன்பாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். பாய்.